ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோலர் ஃபாலோவர் ஆப்செட்டர். ஓகேவா, அதாவது ஃபோர்த்து ப்ராப்ளமாக இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்குள்ளே பார்க்கலாம். ஓகே, எ கேம் வித் த மினிமம் ரேடியஸ் ஆஃப் 25 mm. ஸோ இதுதான் உங்களோட பேஸ் சர்க்கிள்கான ரேடியஸாக, தட் இஸ் ஆர்பி. ஓகே, ஸோ ரேடியஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் டயாமீட்டர் கொடுக்கும்போது நீங்கள் ரேடியஸாக மாற்றிக்கணும். ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அட் யூனிஃபார்ம் அசலரேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் வந்து யூனிஃபார்ம் அசலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் இஸ் டு பி டிசைன் டு எ கிவன் ரோலர் ஃபாலோவர். ஸோ அப்போ இந்த ஃபாலோவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலர் ஃபாலோவர். ஓகேவா, அட் த எண்ட் ஆஃப் வால் ராட் த மோஷன் டிஸ்கிரைப் பிலோவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு ரைஸ் த வால் த்ரூ 30 mm during 60 rotation of the camera. இந்த த்ரோ 30 mm அப்படின்றது தான் உங்களுக்கு ஸ்டோக் லென்த்தாக. ஓகே, ஸோ டூரிங் 60 ரொட்டேஷன் ஆஃப் கேமரா. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டு கீப் த வால் ஃபுல்லி ரைஸ் த்ரூ நெக்ஸ்ட் 30 டிகிரி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 30 டிகிரிக்கு ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ரைஸ் த்ரூ நெக்ஸ்ட் 30 டிகிரி அப்படின்னா இட் இஸ் டுவெல்லிங் டைம். டு லோவர் த வால் டூரிங் நெக்ஸ்ட் 90 டிகிரி அப்படின்னா ஸோ இட்ஸ் லோவர் த வால் அப்படின்னா கீழே இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ரிட்டன் ஸ்ட்ரோக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்போர்ட் ஸ்ட்ரோக் 60 டிகிரி, செகண்ட் ஒன் டுவெல் 30 டிகிரி, அகெயின் ரிட்டன் ஸ்ட்ரோக் 90 டிகிரி. டு கீப் த வால் க்ளோஸ் டூரிங் ரெஸ்ட் ஆஃப் த ரெவல்யூஷன். பேலன்ஸாக இருக்க 180 ரெவல்யூஷன் அப்படின்றது அகெயின் 12 பீரியட் தான். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையும் இதே கிவன் டேட்டா வச்சு தான் ப்ரொசீட் பண்ணுவேன். டில் லாஸ்ட் ஃப்ளாட் ஃபாலோவர் வரைக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, த டயமீட்டர் ஆஃப் த ரோலர் இஸ் 20 mm. ஸோ ஆர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டயமீட்டருக்கு நீங்கள் மாற்றும் போது 10 mm எடுத்துக்கணும். ஓகே, இந்த டயமீட்டர் ஆஃப் கேம் ஷாஃப்ட் இஸ் 25 mm. இது தேவையில்லாத டேட்டா தான். ஓகே, ஸோ இதுக்கும் சம்முக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, இதை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணவும் போகிறது கிடையாது. ட்ரா த ப்ரொஃபைல் ஆஃப் த கேம் when the line of stroke is offset. ஸோ இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆப்செட்டா. ஸோ அப்போ ரோலர் ஃபாலோவர் ஆப்செட் கேட்டகரியில் வருது. ஆப்செட் டிஸ்டன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க. இட் இஸ் 15 mm ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் கேம் ஷாஃப்டா. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கிவன் டேட்டா. ஸோ இந்த கிவன் டேட்டா வச்சு எப்படி சம்ம ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ராயிங் ஷீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இட் இஸ் ரோலர் ஃபாலோவர் ஆப்செட். அகெயின் theta naught 60 degree, dwelling period 30 degree and return stroke 90 degree and dwelling period 180 degree. Okay, கொடுத்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் 25 mm and roller radius is 10 mm and offsetted distance இது வந்து offsetted distance 15 mm. ஓகேவா, உங்களுக்கு தெரியும். ஸோ இனிஷியலாக கேம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமை நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் அசலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அதுக்கான ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட யூனிஃபார்ம் அசலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷனுக்கான ப்ரொசீஜர். அதோட ட்ராயிங் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். இந்த ட்ராயிங்கான டேட்டாஸை தான் நம்ம இதில் கேம் ப்ரொஃபைலில் ஃபீட் பண்ண போகிறோம். ஓகேவா, ரெண்டாவது ஸ்டெப் தான் கேம் ப்ரொஃபைல் வரைகிறது. கேம் ப்ரொஃபைல் ட்ராயிங். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கேன். ஓகேவா, அது என்ன அப்படின்னா பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் மட்டும்தான் நம்ம வரைவோமா அப்படின்னா ரோலர் ஃபாலோவர் இல்லை. இன்னொரு சர்க்கிளும் நீங்கள் ட்ரா பண்ணோம், அது பேர் ப்ரைம் சர்க்கிள்லாம். ஓகேவா, தட் இஸ் ஆர்பி. ஸோ ஆர்பி அப்படின்றது என்ன, ஆர்ஆர் ப்ளஸ் தட் இஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்ஆர், பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் ப்ளஸ் ரோலர் ரேடியஸ். பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தோன்னா 25 mm, ரோலர் ரேடியஸ் வந்து 10 mm. ஸோ 35 mm. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ட்ராயிங் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணுங்க. பெர்பெண்டிகுலராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெர்பெண்டிகுலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பேஸ் சர்க்கிள், இன்னொன்று வந்து ப்ரைம் சர்க்கிள். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் சர்க்கிள் வந்து 25 mm. ஸோ பேஸ் சர்க்கிள் 25 mm காம்பஸில் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து இன்க்ளைண்டாக இருக்கும் என்னோட போர்டு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு ட்ராயிங்கை போடுங்க. ஓகே, ஸோ
ஸோ இது வந்து பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் ட்ரா பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து ப்ரைம் சர்க்கிள் ரேடியஸ். ஸோ ப்ரைம் சர்க்கிள் ரேடியஸ் அப்படின்றது 35 mm. இங்கேருந்து ஒரு 35 mm எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ப்ரைம் சர்க்கிள் ரேடியஸ். ஸோ இதையும் ட்ரா பண்ணியாச்சு. சாரி, ஸோ இன்க்ளைன் சர்ஃபேஸ் இருந்தால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, முடிச்சாச்சு. ஸோ ரெண்டு ரேடியஸை நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பேஸ் ரேடியஸ், இன்னொன்று வந்து ரோலர் ரேடியஸா. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஆப்செட் அப்படின்றதுனால மூணாவது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அந்த சர்க்கிள் என்ன அப்படின்னா ஆப்செட் ரேடியஸ் சர்க்கிள். தட் இஸ் 15 mmக்கு நீங்கள் எடுத்து இன்னொரு சர்க்கிளை நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 mm 15க்கு நான் எடுத்துட்டேன். சர்க்கிளை ட்ரா பண்ணுங்க. ஸோ மொத்தம் ரோலர் ரேடியஸ் ஆப்செட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கிள் போடணும் அப்படின்னா 3 சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ப்ரைம், பேஸ், இன்னொன்று வந்து ஆப்செட். ஓகே, இந்த 3 சர்க்கிளை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு முன்னாடி நைஃப் எட்ஜ் ஃபாலோ ஆப்செட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ கேம் ப்ரொஃபைல் ட்ராயிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்செட் டிஸ்டன்ஸா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்செட் டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் பாயிண்ட் எங்கே மீட் பண்ணுதோ அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை ட்ரா பண்ணுங்க. ஓகே, திஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் டு ஹரிசாண்டல் லைனுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஸோ இந்த லைனு ப்ரைமை எங்கே கட் பண்ணுது அப்படின்ற பாருங்க. ஸோ இந்த லைனு ப்ரைம் எங்கே கட் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் ரோலர் ரேடியஸை ட்ரா பண்ணணும். அதாவது ரோலரை நீங்கள் ட்ரா பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் ஆப்செட் ஃப்ரம் சென்டர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆப்செட்டில் தான் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துலேருந்தே அதோட மெஷரை எடுத்துக்கிறேன். அதாவது 10 mm கேப்பாக. ஓகேவா? ஸோ 10 mm ரேடியஸ் அப்படின்னா 10 mm ரோலர் ரேடியஸ்னால் நான் இங்கேருந்தே ஸோ அதோட சர்க்கிள் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களோட ஸ்கேல்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ 1 mm நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரி, 10 mm நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்கள். சாரி, இன்க்ளைன் போர்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸோ ட்ராயிங் ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ரோலர். இந்த ரோலரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரோலர் ஃபாலோவரை நான் ட்ரா பண்ணிட்டேன். இனிஷியல் ரோலர் ஃபாலோவர் இதுதான் உங்களது. ஓகே, ஸோ நல்லா திக்காக போட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் ஹோ. இந்த பாயிண்ட்டையும் இதோட சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ். இங்கேருந்து தான் உங்களோட ஆங்கிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஆங்கிளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. அவுட்போர்ட் ஸ்ட்ரோக் வந்து 60 டிகிரி. ஸோ அப்போ 60 டிகிரிக்கு ப்ரொடக்டரை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 60 எடுத்துட்டேன். 60க்கு ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ இங்கேருந்து 30 அப்படின்றது 90. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். இங்கேருந்து அகைன் ஒரு 90. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்க்ளைன் லைனை அதை ஜாயின் பண்ண மாதிரி ஒரு இன்க்ளைன் லைனை நீங்கள் ட்ரா பண்ணலாம். 1. ஓகே, ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து தெரியும் இட் இஸ் அவுட்போர்ட் ஸ்ட்ரோக். ஸோ இங்கேருந்து இது வந்து ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு. நான் ஏன் இதை மட்டும் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திருப்பி செக்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது 6 செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறீங்க. இது வந்து 60 டிகிரி அப்படின்னா 6 செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிக்கும் போது 10 10 10ஆக பிரியும். ஸோ 10 10 பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணுங்கள்.
ஸோ 1 2 3 4 5 6 again. ஸோ இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க, வேணாம், ஈஸியாக இருக்கும். ஓகே, 90-ஐ 6 செக்மெண்ட்டாக பிரிக்கணும்னா 15 15ஆக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் 10 15, ஓகே, 30 and then 45 60 75 90. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை பிரிச்சுட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், சென்டரை நோக்கி ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன ப்ரைம் சர்க்கிளுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதை கட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்செட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ப்ரைம் சர்க்கிள் வரைக்கும் ஹிட் பண்ணால் போதும். பட் ஆப்செட் இல்லை அப்படின்னா லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இந்த தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை நோக்கி லைனை ட்ரா பண்ணுறேன், பட் ப்ரைம் சர்க்கிளோட முடிச்சிடுறேன். ஓகே, அதே மாதிரி தான் செகண்ட் பாயிண்ட்டாக இந்த இங்கே இருக்குது, அதுவும் அதே மாதிரி ப்ரைம் சர்க்கிளோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ தேர்ட் ஒன், ஃபோர்த், ஃபிஃப்த். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதோட நிறுத்திக்குங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, அவுட்போர்ட் ஸ்ட்ரோக்லேயும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்லேயும் அதே மாதிரி 1 2 3 4 5, last one 6. okay, so இதுக்கு மார்க் பண்ணிக்கங்க. it is O, the or 0 1 2 3 4 5 6. again return stroke எடுக்கும்போது it is 6 5 4 3 2 1 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எதுக்கு ப்ரைம் சர்க்கிளோட நிறுத்த சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்செட்டர் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் நான் எஃப்ஹெச் ஃபாலோவர்லையும் சொல்லியிருப்பேன், திருப்பி நீங்கள் இங்கே கவனிங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதை ஸ்கேலில் இங்கே வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளோட டேஞ்சன்ட் போர்ஷன் தான். ஓகேவா? லைட்டாக டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணால் போதும். ஸோ இது மாதிரி இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நான் எடுத்துங்க. இதுக்கு இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் நான் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி இருக்கும், லைட்டாக டச் பண்ண மாதிரி ஒரு லைனு. ஸோ இந்த லைனை தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி போதும். அதே மாதிரி செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், fourth one, fifth one, sixth one. ஓகே, ஸோ இதே ஃப்ளோவில் தான் இங்கேயும் வரணும், மாற்றிடாதீங்க. ஓகே, ஸோ இது வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட்டா. ஓகே, டேஞ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஃபிஃப்த் ஒன், fourth one, third one, second one, first one, zeroth. ஓகேவா? ஜீரோக்கு தேவையில்லை, பட் ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். இனிமேலுக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம்லேருந்து டேட்டாவை ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராமில் 0 பொசிஷனுக்கு 0, ஃபஸ்ட் பொசிஷனுக்கு பாருங்கள், அவுட்போர்ட் ஸ்ட்ரோக்கு ஃபஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஏ பாயிண்ட்டாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஏ பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஏ பாயிண்ட்டை இங்கேருந்து ஒரு ஆர்க் சின்னதாக கட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆர்க் கட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள். செகண்ட் ஒன்
B. ஸோ செகண்ட்லேருந்து பிக்கு அந்த இன்க்ளைன் லைனை ஆர் கட் பண்ணுங்க. ஓகே, தேர்ட் ஒன் சி மெஷர் பண்ணிட்டேன். தேர்ட் ஒன் சி ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டி. ஃபோர்த் ஒன் டி. ஃபிஃப்த் ஒன் E. Fifth one E. Sixth one F. F முடிஞ்சிருச்சா? ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும் சிக்ஸ்த் ஒன்க்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து. फोर्थ फोर्थ थर्ड थर्ड सेकंड सेकंड फर्स्ट फर्स्ट சின்ன ஒரு ஓகேவா 0 இட் இஸ் 0. ஸோ இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருங்க. கட் பண்ண பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நேம். ஸோ 0 இது வந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ J K L ஃபைனல் வந்து M. ஓகே, இப்போ நம்ம சர்க்கிளை ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைச்சதோ இதெல்லாம் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நைஃப் எட்ஜ் ஃபாலோவர். பட் இந்த பாயிண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 10 mm சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ரோலர் ஃபாலோவர். அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காம்பஸில் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட்டாக. ஓகேவா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காம்பஸ்லேயே போட்டு எடுக்கிறது அப்படின்னா. நீங்கள் ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். ஓகேவா, சீக்கிரமாக முடிச்சிடலாம். பட் எக்ஸாக்டாக அதில் கிடைக்குமான்னா தெரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, நான் ஃபஸ்ட் இது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுங்க. சாரி, ஃபர்ஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சாரி 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 ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ சர்க்கிளில் நீங்கள் ட்ரா பண்ண மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா, ஸோ இது என்ன ரேடியஸ் வந்து 10 mm. ஸோ 10 mm ரேடியஸ் நீங்கள் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி டோருக்கு பாருங்க, தெரியுதா? அட் இஸ் 10 mm. ஸோ இப்போ 10 mm எடுத்துங்க. ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல ஒரு கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, லைனு. ஸோ அதை ஓரளவு சென்டர் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இப்போ பி பாயிண்ட்டை சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், பி பாயிண்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி சி பாயிண்ட் சென்டராக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள். அதே மாதிரி டி தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு லைனும் சேர்ற மாதிரி வச்சுப்பேன். இந்த லைனுக்கு இது சென்டராக இருக்க மாதிரி நான் செட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி இ எஃப் ஓகே. ஒரு பார்ட் நான் முடிச்சிட்டேன். ரெண்டாவது பார்ட் இங்கே வந்துடுங்க. ஓகேவா,
ஸோ 10 G முடிச்சாச்சு. H முடிச்சாச்சு. I முடிச்சாச்சு. J முடிச்சிட்டேன். K L. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் எம்மை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேஸ் சர்க்கிளில் டச் பண்ண மாதிரி ஆக்சுவலாக போடணும். ஸோ இது வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ரோலர் ஃபாலோவரோட அவுட்லைன். நான் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இப்போ அந்த கர்வை நீங்கள் ஃபைனலாக ட்ரா பண்ணோம். ஸோ அதுதான் ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீயாக ட்ரா பண்ணுறதுக்கு கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ரோலரோட எட்ஜஸை லைட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணால் போதும். ஸோ அந்த கர்வ் வர மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா நீட்டாக அந்த கர்வை ட்ரா பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதுதான் பேஸ் தான், டச் ஆகிற பேஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சைடில் இருந்தும் அதே மாதிரி பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ பாருங்கள் வந்துடுச்சா? ஸோ ஒரு சைட் முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு அல்டிமேட்டாக தெரியும் இந்த ப்ரொஃபைல் எதில் லாஸ்ட்டாக முடியும் அப்படின்னா பேஸ் சர்க்கிளில் வ்ராப் பண்ண மாதிரி முடியணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஸோ இந்த ப்ரொஃபைல் எப்படி தான் கிடைக்கும். இதுதான் ரோலர் ஃபாலோவர் ஆப்செட்டோட கேம் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு